தமிழ்மணி, இந்த உரையாடல்களை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடக்குது, ரெண்டு பேருமே பேசுகிறாங்க, உங்கள் பார்வை என்ன சார்? 100க்கு 100 நான் தலைப்புக்குள்ளேயே இருக்க விரும்புகிறேன். இந்த வழுக்கும் வார்த்தை போர், அதுதான் சார் இதனுடைய ஹார்ட் அண்ட் சோல். ரெண்டு பேரும் பயன்படுத்தின வார்த்தைகள் அவர்கள் ஏன் வார்த்தை அல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரியா தப்பா, நியாயமா, கண்ணியமானதாகிறது தான் என்னோட பொறுத்த நான் புரிஞ்சுக்கிட்ட தலைப்பு. செப்டம்பரில் அதிமுக அல்லது இபிஎஸ் கூட்டணி கிடையாது, ஒட்டும் உறவும் இல்லைன்னு 10 மாதம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல இபிஎஸ் மோடி அவர்களை பற்றி கௌரவ குறைவாக, கண்ணிய குறைவாக, தரக்குறைவாக, நான் வார்த்தை பயன்படுத்த விரும்பலை, அதுதான் இப்படி பேசுகிறேன், சொல்லலாம், நல்லா இருக்காது, நான் தூண்டிவிட விரும்பலை. எதையாவது ஒரே ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன், தப்பு கிடையாது, அதனால் ஒன்றும். அப்படிங்கக்குள்ள அவர் ஒரு அரசியல் கட்சி ஒன்றா இருந்தாங்க, பிரிஞ்சிட்டாங்க, 10 மாதம் ஆயிடுச்சு. தேர்தல் இருந்தாங்க, தேர்தல் நேரத்தில் கூட அவர் மோடியை பற்றிலாம் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கருத்துக்களை சொல்லியிருப்பாரு, மக்கள் ஏற்றுக்கிட்டா அதெல்லாம் வேற இல்லை, வேற விமர்சனத்தை கூட எதிர்கொண்டாங்க. இன்னமும் நீங்க விமர்சிக்க தயங்குறீங்கன்னு தான் சொன்னாங்க. கூட்டணியை விட்டு போனதுக்கு பிறகும் நீங்க விமர்சிக்க மாட்டாங்க சொன்னாரு. கூட்டணி விட்டதுனாலே விமர்சிக்க வேண்டிய அவசியம். கடுமையான வார்த்தைகள், தரக்குறைவான கண்ணியமற்ற வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பயன்படுத்தல. ஏன் முதுகுல குத்துனார்னு சொல்றாரு? எங்க முதுகுல குத்துனார் அவர்? அதை முதல்ல அவரை பதில் சொல்லணும். இல்லை அவர் சார்பாக வந்து பேசுகிறாங்க இல்லையா, இந்த இடத்துல மோடியை எடப்பாடி முதுகுல குத்துனாரு ஒன்று. இன்னொன்று சார், இதற்கு அப்பால தான் ஸ்ட்ரிக்டாக இதுக்குள்ளே தான் வெளியே வரமாட்டலாம். எனக்கு தெரிஞ்ச மோடி ரொம்ப ஷ்ரூடு. இன்னொரு ஆளால் என்னுடைய கணிப்பில் முதுகுல குத்தக்கூடிய ஆள் அல்ல மோடி அவர்கள். அவ்வளவு டல் அல்ல. அவங்க கட்சிக்காரர் அவர் அதிகமாக, என்னை விட மோடியை அதிகமாக தெரியும். அவர் இன்னொருத்தர் குத்தக்கூடிய அளவுக்கு மோடி டல்லுன்னு நினைச்சாருன்னா நான் என்ன பண்ண முடியும்? அவர் தான் சொன்னார், நான் வம்புக்கு போகலை, புரிஞ்சுக்குங்க. இந்த வார்த்தை பிரயோகம் அவருடையது. இப்போ கூட சொல்லட்டும். இல்லை, அவர் திரு அண்ணாமலை என்ன சொன்னார்னா, 25வது ஆண்டு என்டிஏவோட 25வது ஆண்டு நிகழ்ச்சியில் பக்கத்தில் அமர வைத்து அவரை மரியாதை செலுத்தினார். அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இங்கே திரும்பி வந்த பிறகு அவர் எடுத்த முடிவுங்கிறது அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக அரசியல் முடிவு. ஆமாம், அந்த எடுப்பேனா? ஓகே, ஏன்னா நீங்கள் தலையில் உட்கார வச்சா கூட நான் முடிவு எடுப்பேன் சார், என் இஷ்டத்துக்கு. இவர் ஏதாவது எடப்பாடி இந்த நாக்காலில் உட்காரன்னு உட்கார்ந்தார் சார். போய் நானும் பார்த்துக்கிட்டு தான் சார் இருந்தேன். யார் எங்கே நீங்கள் உட்கார வச்ச இடத்துல அவர் உட்கார்ந்தார். நல்லா புரிஞ்சுங்க சார். அவர் இல்லை நான் வந்து மோடி பக்கத்து சீட்டில் உட்காரணும்னு சொல்லி இருந்தாருனால், இல்லை அந்த இடத்துக்கு தான் சொல்கிறாங்க, அவ்வளவு உரிய மரியாதையைத்தானே பிரதமரும் பாஜகவும் கொடுத்தது அப்படின்னு. வேறு மாதிரி நான் சொல்லட்டுமா? வருத்தப்படக்கூடாது. நீங்கள் ஒருவேளை இவர் பக்கத்தில் உட்கார தனக்கு மரியாதைன்னு மோடி நினச்சிருக்கலாம்ல. ஏன் ஒரு பக்கமே பார்க்குறீங்க நீங்கள்? ரெண்டு பக்கம், நானும் இவரும் பக்கத்தில் உட்காந்துருக்குறோம். இவர் பக்கத்தில் உட்கார்றது நாம் எனக்கு கௌரவம் நான் நினைக்கலாம், சகோதரன் நினைக்கலாம் இல்லையா? தமிழ்மொழி பக்கத்தில் ரெண்டும் இருக்கு இல்லையா? அதனால் முதுகில் குத்துனார்கிற வார்த்தை நிச்சயமாக மன்னிப்பு யாராவது கேட்கணும்னா திரு அண்ணாமலை கேட்கணும். வேற ஒன்றும் சொல்ல விரும்பலை. ஓகே, இன்னும் ரெண்டு இவரு அந்த அமைச்சர்கள் பேசுற நீங்க சொல்லுங்க பதில். இல்ல நீங்க சொல்லுங்க சார், கொஞ்சம் இருங்க, நான் கூட அமைதியா இருங்க, முடிச்சிடுறேன், அவசரப்படணும். நான் ஓட போறது இல்ல சார். ஞானி போல பேசுறாருன்னு இவர் சொன்னார், எடப்பாடி சொன்னார் சார். ஆமா சார், அவரு ஞானி போலத்தான் சார் பேசுறாரு. நான் பொறுப்படுத்துக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்றேன், கேட்டுக்கோங்க. தப்புன்னா தமிழ்மொழி தப்புன்னு சொல்லுங்க, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். ஓகே, நான் ஒரு ஞானியை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார், மற்றவர்கள் கண்ணில் படாத ஒரு விஷயம், மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம், நாளை மறுநாள் இது நடக்கப் போகிறது என்று முன்கூட்டி சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த ஒருவர் ஞானி. அது அப்படி சொல்லி நடக்கலன்னா ஒரு போலி. நான் புரிஞ்சுக்கிறது, நீங்க தப்புனா இதை திருத்துங்க. என்ன சொல்றாரு? ஒருவர் எல்லா வழக்குகளையும் ஜெயிச்சு சின்னம், பொதுச் செயலாளர் பட்டம்,
அலுவலகம் தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற்று அவர் பொதுச் செயலாளர்னு இருக்கிறார் எடப்பாடி. ஓகே. 4ஆம் தேதி ஜூன் மாலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தினகரன் கைக்கு போய்விடும். ஞானி மாதிரி பேச்சு இல்லையா இது? இதுதான் சார் ஞானி மாதிரி பேச்சு. அவர் ஒரு வருத்தம் இல்லைங்க, நான் வாய்த்து ஸ்லிப்பில் தப்பாக சொல்லிட்டேங்க, அது வேற. அவர் ஒரு தனி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவரு கேட்கல. யாரு? டிடிவி தினகரன் அதை பற்றி கேட்கலங்கிறீங்க. எனக்கு என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கூட, எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்கறவர் பக்கத்தில் நிற்கிறார் பலாப்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு. ஓகே. கேட்கல. இதுதான் சார் ஞானி மாதிரி பேசுறதுங்கிறது. அது தோத்து போச்சு. அதுக்கு குறைந்தபட்சம் நான் அந்த மாதிரி மீன் பண்ணலங்கன்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள்லாம் எல்லாரும் தப்பு பண்றோம். மனிதர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா கரெக்ட். ஓகே, சரி சார் விட்டுருங்க, அதை பேசக்கூடாது சார். நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை ஒரு வார்த்தை வருத்தம் தெரிவிக்கல. இது ஒரு பெரிய விஷயம் சார். அது இதுதான் ஞானி மாதிரின்னு சொல்றாரு எடப்பாடி அப்படின்னு நான் கருதுகிறேன். சரி, மூன்றாவது சார், முதுகில குத்திட்டாருலாம் சொல்றீங்கல்ல சார். ஐ எம் எ ப்ரௌடு கன்னடியன். சாகிற வரை இந்த உடல் நான் கன்னடியராக இருந்து என் கையில் வச்சிருக்கேன். சத்தமாக போட்டு காமிக்கிறேன் ஸ்பீச். என்னை கன்னடியனாகத்தான் புதைக்க வேண்டும். தமிழினத்தின் முதுகில் குத்தியது யார்? நீங்கள் தமிழை நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களை ஜாதியை விட்டு வெளியே அனுப்பலை. ஏதோ வேலை செய்ய ஒரு இடத்துக்கு போனீங்க, நாளைக்கு இன்னும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அசாம் போகலாம், அருணாச்சலம் இயற்கை போகிற இடத்துலலாம் அந்தந்த ஊருக்காரனா. நான் கடைசி வரைக்கும் ஒரு இந்த ஜாதி மத அசாமுக்காரனா அருணாச்சல பிரதேஷ்காரனா இருந்து என்ன அப்படி தான் அந்த வார்த்தை இருக்குது. வேணா நீங்கள் கேட்குறத நான் போடுறேன். ஓகே. அப்படின்னு சொன்னால் தமிழினத்தின் முதுகில் குத்தியது யார்? இந்த கேள்விகளை வரணும். காவிரியை பற்றியும் நான் கவலைப்படல, தமிழனை பற்றியும் நான் கவலைப்படலை சார். எனக்கு 100% காரணம் கவலைப்படலன்னு சொல்ல முடியுமா? காவிரி பற்றி கவலைப்படல ஐயா அதில் இருக்குங்க ஐயா. நான் போடுறீங்க, நான் போட்டுமா? இல்லை இதை எல்லாருமே பார்த்துருக்காங்க. அவர் காவல்துறை அதிகாரியா இருந்தப்போ பேசின ஒரு விஷயத்த சொல்றீங்க. இல்லை, விடைபெறுகிற இது அங்கே இருந்து என்ன சொல்லிட்டு வர சார், விடைபெறுற வெளியே வர்றீங்க நீங்க. சரி ஐயா, ரொம்ப நன்றி, நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அன்னைக்கு சொல்லலாமா? நீங்க போய் சேர்ந்த அன்னைக்கு சொல்லி இருந்தீங்கன்னா கூட நான் அதை ஓரளவுக்கு நியாயப்படுத்துவேன். சரிங்க, அங்க போய் மிங்கிலா வெளியே வர்றீங்க நீங்க. அன்னைக்கு சொல்றீங்க நான் சாகிற வரை கன்னடையாக இருந்து சாவேன், கன்னடியாக புதைச்சிருங்க. இதுதான் தமிழன் முதுகில் குத்தியது. முனவர் பாஷா, இதை எப்படி பார்க்க வேண்டியது? கொஞ்சம் கடும் விமர்சனம் தான். நாராயணன் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்ட்டு இல்ல கருணாநிதி கூட பல முறை சொல்லிருக்காரு நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு. அதுக்காக அவர் கம்யூனிஸ்டா இருந்துட்டாரா? இதெல்லாம் ஒரு பேச்சா? தமிழ்மணியை போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் இது போல பேசுவது என்பது தமாஷா இருக்குது. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக, அண்ணாமலை அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற உடனே முதல் கூட்டமே மேகதாது அணை கட்டக்கூடாது, விடமாட்டோம்னு உண்ணாவிரதம் தஞ்சாவூர்ல முதல் அதை அவர் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவர் பேசுறது என்னன்றது சொன்னார். அவர் அந்த இடத்துல சர்வ் பண்ணாரு. அது எமோஷனல் இதுல பேசதான் செய்வாங்க. அதுக்காக தமிழ்நாட்டை ஒழிக்கணும்னு பேசினாரா? இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒழிக்கும் காங்கிரஸோடு அந்த காங்கிரஸ் திமுக இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அவர் பேசணும். அதை விட்டுட்டு அண்ணாமலை என்ன பேசினாரு? அங்க இருந்து வரும்போது தமிழர்களுக்கு எதிராக இருப்பேன்னு சொன்னாரு அண்ணாமலை. இது என்ன மாதிரியான ஒரு, அதுவும் இவரெல்லாம் அந்த தமிழ் மொழியில அப்படி பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. தவிர தமிழக முன்னாள் அமைச்சர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசிய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் நான் சொல்றேன். திரு எடப்பாடி அவர்கள் தரக்குறைவா பேசல, அவர் சொல்றது சரியா கூட இருக்கலாம். ஆனால் எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை முன்ன ஒரு நிமிஷம் எடப்பாடி அவர்கள் நான் சொல்றேன் தமிழ்மணி சார், எடப்பாடி அவர்கள் அண்ணாமலை குறித்து தரக்குறைவாக மிக மோசமாக பேசிய முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளை உங்களுக்கு புரியுது. அவர் மோடி முதுகில் குத்திவிட்டார் என்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை பிரயோகம் சொல்லுங்க. தமிழ்மணி சார் ஒரு நிமிஷம், அவர் சொன்னது சரிதான். ஏனென்றால் டெல்லிக்கு போறாரு, நீங்க சொல்றபடி திரு அவர்களே கூட நீங்க சொன்ன மாதிரி மோடி அவர்களே கூட எடப்பாடி அவர்களின் பக்கத்துல உட்காரட்டும் நினைச்சிருக்கலாம், தவறு இல்லை. நீங்க சொல்றது சரிதான்.
அப்படி நினைச்ச ஒருத்தரை போய் நீங்க இந்த கூட்டணி வேணாம் பிஜேபியோட வாக்களிக்க மாட்டாங்க. அது அரசியல் முடிவு. மன்னிச்சுங்க பிரதர், என்னை விட நீங்க சீனியர். இல்ல, அரசியல் முடிவா நிறைய இருக்கு. நான் முனவர் பாஷா, ஷபீர் ரெண்டு பேரோட கருத்தை முதல் கட்ட கருத்தை எடுத்துறேன், அப்புறம் பேசலாம் சார். அதுக்குள்ள உங்களுடைய சிக்னலும் சரி செய்யப்பட்டணும் பண்ணிடலாம். வர